வணக்கம் நண்பர்களே. ஆனி மாதம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன் உட்கார போகிறார். இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்காரர். புத்திசாலித்தனம், அறிவு, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்துல முயற்சிக்குள்ளர கொண்டு வந்துடுவார். அவருடன் சேர்ந்து புதனானவர் உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காருவார். இந்த ஆனி மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டைனாக்க கேட்டை நட்சத்திரம்னு பேர். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரும். ஒரு மாதத்துக்கும் பேர் இப்படி தான் அமையும். பௌர்ணமியில் வர வர அதுக்கு பேர் அமைச்சிடுவாங்க. அப்போ ஜேஷ்ட மாதம். அப்போ அஷ்டமத்திலே சந்திரன் வருவார், காலச்சக்கர புருஷத்தினே. அப்போது இந்த ஜேஷ்டை வருதுன்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாயிடும். அப்போது உங்களுக்கு பல புதிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்க இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம்னா 8ஆம் இடம்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மழை விஷயத்தில் போய் இப்போ வடநாட்டில் நிறைய மழைகள் கொடுப்பார். ஹிமாச்சலம் அப்படிங்கிற ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஃப்ளட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ். பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கோல்டு, சில்வர் அப்படிலாம் ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஆனி மாதம் தாங்கி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தினுடைய அவுட்லைன் நமக்கு புரிஞ்சிச்சு. இதில் ஆனி உத்திரம் அப்படின்னு 22ஆம் தேதி அன்று வரும். அன்றைய நாளிலே முக்கியமாக சிவனுக்கு திருமஞ்சனம், அந்த நாளை நடராஜ பெருமானுடைய அபிஷேக ஆராதனையில் பண்ணுவதனாலே சிறந்த பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஜேஷ்டை அப்படிங்கிற இந்த பௌர்ணமி தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற நிகழ்வுகள் சிவ வைஷ்ணவ கோயிலில் நடக்கும். இதனாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சனி பிரதோஷம் 27ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்கும்போது, சந்திரன் இருக்கும்போது வருகிறது. அன்றைய நாளிலே கடன் அடைப்பதும் ரொம்ப விசேஷம். அன்றைய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக நமக்கு உயர்நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைகிற இந்த ஆனி மாதம் எல்லாருக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த உத்தராயணம் என்கிற புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. அதனால் தேவர்களின் பகல் பொழுதுக்கு ஒரு எண்டு வரக்கூடிய நாளாக இருந்ததுனால என்னெல்லாம் நம்ம கேட்டு பெறணுமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய நுட்பம். அதனால் இந்த மாதம் ரொம்ப அலர்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஒரு ராசிக்கு எப்படி பலன் நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். மிதுனம் ராசி நண்பர்களை எப்பொழுதும் உங்களிடம் வைத்துக்கொண்டு மகிழ்வும் சந்தோஷமும் புன்னகையும் உங்களுடன் நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு சூரியனின் பிரவேசம் உங்கள் ராசிக்குள்ள வருவதனாலே ஒரு பெரிய பேர்டன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் உங்கள்கிட்ட வராரு, புதிய ஐடியாஸ் எல்லாம் தரக்கு வராரு. என்ன ஓட்டங்களை கொஞ்சம் அப்படி கரெக்டாக லைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு சிக் ஃபீலாக இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட பண்ண முடியும். என்ன ஒன்று, உங்கள் ராசிநாதனான புதன் உங்கள் ராசிக்குள்ளார ஆட்சியில் இருக்கும்போது இந்த நிகழ்வு நடக்குது. சூரியன் வந்த உடனே அவர் பின்னாடி எல்லாரும் மறைந்து விடுகிற அஸ்தங்கம் அப்படிங்கிற சூழ்நிலை நடக்கிறது. இதனால் உங்களால் எதையும் புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள் ராசியில் புதன் இருப்பது சுறுசுறுப்பாக இருக்கும். நிறைய டப்பு டிப்புன்னு அங்கங்கே போயிட்டு வர்றதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த ஆக்ஷன்னால என்ன ஆகுதுன்னா மெயினான ஸ்கோர் பாயிண்ட்டை விட்டுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, எதுக்கு அலையிறோன்றது புரிஞ்சின்னு அலையும். பிரயாணங்களினுடைய ரிசல்ட் ஓரியன்டாக எடுத்துகிட்டு பண்ணுங்க. பிரயாணம் பண்ணுறோம்னு இல்லாமல் இது எனக்கு லாபத்தை கொடுக்கும், எனக்கு இதனுடைய பெனிஃபிட் இதுன்னு புரிஞ்சு கொண்டு பண்ணிருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் கொடுக்கும். தனம், பொருள் வரவு
எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு நல்லா 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, சுக்கிரனும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் இடம்னாலே குடும்ப தன வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ நல்ல பொருள் வரவுக்கான விஷயங்கள்லாம் கிளீனா இருக்கு, பயப்பட வேண்டாம். ஆனா வீண் செலவு செய்யாம இருக்கிறதுக்கு நல்லது. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த இடத்தினால வரக்கூடிய செலவுகள் ஜாஸ்தி. காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு வார்டுக்கு நிறைய காசு செலவு பண்ற மாதிரி ஆயிடும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியை பார்க்கிறார், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். திருவோண நட்சத்திரத்தை சந்திரன் கிராஸ் பண்ற நாட்களிலே புதிய வெஞ்சர்ஸ் எதுவும் பண்ணாம இருந்தாலே நல்லது. அமைதியா எல்லாத்தையும் ராமராமான் ராமஜபத்தோட அமைதியா பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா கொஞ்சம் புரிதலோட அந்த காலங்களில் உங்களுக்கு சௌரியமாயிருக்கும். 2 நாள் அப்படி ரிலாக்ஸாக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி உங்களுடைய தொழிலெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லாபம் கூடும். சனி பகவானுடைய கருணையினால குரு பார்க்கிற ஒரு பார்வையின் பலத்தினால புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தரும். அப்போ உங்களுக்கு நல்லது ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு 15 தேதிக்கு மேலே இருக்கு. அதனால நிதானமா அப்படியே பைட்டிங் புல்லட்னு பல்லில் அந்த கடிச்சிட்டு வேலை பண்ணுறது அப்படின்னு மாதம் முதல்ல கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய தாட் ப்ராசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ எக்ஸ்ப்ளோர்டு பெனிஃபிட் எப்போ கிடைக்கும்னா 15 தேதி மேலே இருக்கு. எந்த நிலையில இருக்கு? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றின திட்டங்கள், கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கான வழிகள், புதிய முயற்சிகளிலே வாழ்க்கையின் தெளிவான முன்னேற்றங்கள், வேலை இல்லை வேலை வருது, புதிய வேலை, பதவி மாற்றம், இடமாற்றம், பயணங்களின் சக்சஸ், இப்படி நிறைய லைனப் பண்ண முடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ ஒரு நார்மலாக சொல்லுவோம் ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது, இந்த பொற்காலங்கள் இந்த 18 தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்து அதுக்கு முதலே மாதம் முதலியே நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வாழ்வாங்கு வாழ்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது. நல்லா வாழறேன் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு திருப்தியான வாழ்க்கையை இந்த ஆணி மாதம் கடவுளின் அருளால் உங்களுக்கு வந்து சேரட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதுக்கு துணை புரியட்டும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை வாழ்க வளர்த்துடன்.